நீதிபதி கேட்ட ஒற்றை கேள்வி. சவுக்கு விஷயத்தில் கதறும் ஆளும் திமுக. அஸ்திரம் வேலை செய்தது. குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சவுக்கு சங்கரை சிறையில் வைக்க நினைத்த திமுக அரசிற்கு பெரும் பின்னடைவு உண்டாகியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்க நேரம் பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் வெளியான தீர்ப்பு பெரும் பின் விளைவுகளை உண்டாக்கும் என ஆளும் திமுக தரப்பில் கதற தொடங்கியிருக்கிறார்கள். யூடியூபர் சவுக்கு சங்கர் அளித்த பேட்டி ஒன்றில் தமிழக பெண் போலீசார் குறித்து தரக்குறைவான கருத்துக்களை தெரிவித்ததற்காக கைது செய்யப்பட்டார். பின் அவர் கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு தொடரப்பட்டது. மேலும் கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் சவுக்கு சங்கர் மீது அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதை எதிர்த்து சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாறுபட்ட உத்தரவுகளை பிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து சங்கரின் தாயார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணையின் போது நீதித்துறை குறித்து எதுவும் தவறாக பேச மாட்டேன் என உறுதிமொழி அளிக்க தயாராக இருக்கிறேன் என சவுக்கு சங்கர் தாயார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள், நாங்கள் ஏன் அவ்வாறு உறுதிமொழி தரச் சொல்லப் போகிறோம்? எங்களை பொறுத்தவரை உறுதிப்படுத்தப்படாத எந்த தகவலையும் பேசக்கூடாது என்பதுதான் மிகவும் முக்கியமானது என தெரிவித்தனர். பின்னர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட வழக்கிலிருந்து சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த ஜாமீன் உத்தரவு இந்த குறிப்பிட்ட வழக்கிற்கு மட்டும்தான் என்றும் மற்ற வழக்குகளுக்கு இது பொருந்தாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். இடைக்கால ஜாமீன் என்பது தடுப்பு காவல் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு எடுக்கும் வரை மட்டுமே எனவும் நீதிபதிகள் கூறினர். அதேபோல் வேறு ஏதேனும் வழக்கில் சவுக்கு சங்கர் சிறைப்படுத்தப்பட்டிருந்தால் அதற்கு இந்த ஜாமீன் உத்தரவு பொருந்தாது எனவும் கூறியுள்ளனர். குண்டர் சட்டத்தையே உடைத்திருக்கும் நிலையில் விரைவில் மற்ற வழக்குகளில் இருந்து சவுக்கு சங்கர் வெளியே வருவார் எனவும், குறிப்பாக ஆளும் திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய அஸ்திரத்தை சவுக்கு எடுக்க இருப்பதாகவும், இனி வேற லெவலில் ஆட்டம் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். இது வரைக்கும் இவங்க வந்ததுல இருந்து எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யல. கரண்ட் பில் எல்லாமே தான் விலைவாசி எல்லாமே தான் ஏறி போகுது. எதுதான் கம்மியாகுது? என்ன செய்யணும் நிறைய தெரியல. கேட்டானுச்சுன்னா சென்று பதிவு போடுறாங்க. எங்களை அது பண்ணல இது பண்ணல அப்படின்றாங்க. ஆனால் செய்ய வேண்டியது இவங்க தான். இவங்ககிட்ட இருக்க சொத்தை பிடுங்காலே இந்தியா கடன் அடிச்சிடலாம். என்னதான் பண்றாருன்னு ஒன்றும் புரியல. நல்லா சொகுசாகிறார் வாழ்க்கையில். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று ஏற்றி விட்டுன்னு சம்பாதிக்கிறாங்க. எல்லாட்சி கிடையாது. இந்த 2 ஆண்டு பார்த்தா தெரியும். அதுக்குள்ள வேற ஆள் தான் வர வாய்ப்பு இருக்கு. கரண்ட் பில் ஏத்துறது, அரிசி விலை ஏத்துறது, கேஸ் விலை ஏத்துறதெல்லாம் நடுத்தர மக்களை ரொம்ப பாதிக்கும். உணவுப் பொருள், கேஸ், கரண்ட் இல்லை எப்பயுமே கை வைக்க கூடாது. அது வந்து மக்கள் வரும்போதே சொல்றாங்களா கம்மி பண்றோம் தானே சொல்றாங்க. கரண்ட் பில்லு இன்னும் ஏறும். மக்களு பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வருதாங்க. பொதுமக்களை வந்து எவ்வளவு சுரண்டமோ அவ்வளவு சுரண்ட பாக்குறாங்க. வருமானம் வேலைக்கு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல விலைவாசி இப்படி உயரமா ஏறிச்சுனாக்கா மக்கள் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்? இந்த ஆட்சி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன சார்? யாருக்கு பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம். இப்போ ஆட்சி நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. அரசியல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான். இப்போ அந்த சலுகை எல்லாம் வருது இல்லைங்களா, அது யாருக்கும் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நான் இன்ன வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. இருக்க லைவ் பார்த்தோம்னா எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் போற மாதிரி இருக்கு. இப்போ கரண்ட் பில்லு வந்து எப்படின்னா இருக்கு. நார்மலா ஃபர்ஸ்டாவது எங்க வீட்டுக்குலாம் 100 மினிமம் இதுலயே போயிடும். இப்போ 1200 1300. இப்போ ஏசிலாம் போட்டா இன்னும் அதிகமாயிடும். வருமானம் வேலைக்கு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல விலைவாசி இப்படி உயரமா ஏறிச்சுனாக்கா மக்கள் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். மின் கட்டணம் வேற, அது வேற உயர்த்திருக்காங்க. முன்னாடி 100 யூனிட்டுக்கு மேல ஃப்ரீயா கொடுத்தாங்க. இப்ப அந்த 100 யூனிட்டுக்கு மேல எதுன்னு அடிச்சுனாக்கா இப்ப மின் கட்டணம் உயரவா ஏற்றி இது பண்ணியிருக்காங்க. அதான் 100 ஃப்ரீன்றதோட 2 ரூபாய் 20 பைசா கரண்ட் யூனிட்டே வச்சிருக்கலாம். 100 ஃப்ரீன்றாங்க. 4 ரூபாய் 20 பைசா கரண்ட் பில் ஏற்றுறாங்க. அதுவும் அதிகமாக தானே இருக்குது. டபுள் மடங்கு ஆகுது. கரண்ட் பில்லு இன்னும் ஏறும். மக்களு பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வருதாங்க. பொதுமக்களை வந்து எவ்வளவு சுரண்டமோ அவ்வளவு சுரண்ட பாக்குறாங்க. ஆமா, சம்பாதிக்கிறது பூரா கரண்ட் பில்ல கட்டிட்டு போறான்னா என்ன வருமானம் இது? தமிழ்நாட்டுல ஆட்டோ ஓட்டுறேன் நானு.
ஆட்டோ ஓட்டி ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிக்க முடியுது? 500 ரூபாய் 600 ரூபாய் கிடைக்குது. 500 ரூபாய் 600 ரூபாய் கிடைக்கும் போது பசங்களை படிக்க வைக்கிறதா, வீட்டு வரை கட்டுறதா, கரண்ட் பில்லு கட்டுறதா, இப்படியே ஏத்திட்டு போய்க்கினே இருந்தா நடுத்தர மக்கள் எப்படி நாங்களாம் பிழைக்கிறது? இது வரைக்கும் இவங்க வந்ததுல இருந்து எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யல. நல்லா புரிஞ்சிட்டீங்களா? 1000 ரூபா ரெகுலரா வந்துட்டு இருந்ததும் போயிடுச்சு, யாருக்குமே வரல. கேட்டா ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சு இப்படி மயக்க பிடிச்சிட்டு நான் எனக்கு வந்தது உனக்கு வந்ததுன்னு சொல்றான். என் வீட்டில் வேலை செய்யற பொண்ணு இது வரைக்கும் 1000 ரூபாய்க்கு அந்த அம்மா 4000 ரூபா செலவு பண்ணிருக்கு, 10 பைசா வரல. இந்த ஆட்சி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன சார்? யாருக்கு பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம். கரண்ட் பில் வந்து எப்படின்னா இருக்கு நார்மலா ஃபர்ஸ்டாவது எங்க வீட்டுக்குலாம் 100 மினிமம் இதுலயே போயிடும். இப்போ 1200 1300. இப்போ ஏசிலாம் போட்டா இன்னும் அதிகமாயிடும். இன்ன வரைக்கும் ஏசிலாம் போடல, அதுக்கே இப்போ இவ்வளவு வருது. இப்போ நார்மலா இல்லாம இப்போ அதிகமா தான் வருது ஃபர்ஸ்ட்டை விட. எல்லாமே அதே மாதிரி இப்போ பஸ் பாஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்கன்ட்டு நம்ம போற பஸ்ஸுக்கு ஜென்ஸுக்குலாம் வந்து டிக்கெட் அதிகமா இருக்கு. இப்போ நம்ம போறதும் வந்து காசு அதிகமா தான் கொடுக்குறோம். அவங்களுக்கு லேடிஸ்க்கு ஃப்ரீயா கொடுத்துட்றாங்கன்ட்டு அந்த பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த பஸ்ல மாறினா இது அதை விட அதிகமா இருக்கு. காசு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்தா கூட்டம் அதிகமா இருக்கு. இருக்கும்போது கரண்ட்லாம் நல்லா இருந்தது. இப்போ வந்து கரண்ட் அப்பப்போ கரண்ட் பில்லு ஏற்றி விடுறாங்க. கரண்ட் பில் எல்லாமே தான் விலைவாசி எல்லாமே தான் ஏறி போகுது. எதுதான் கம்மியாகுது? இப்போ ஆட்சிக்கு வந்து 2 தடவை கம்மி. அதே மாதிரி ரேஷன்லயும் எதுவும் போட மாட்டுறாங்க. ரேஷன்ல எல்லாம் விலைவாசி ஜாஸ்தியாக தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த சம்பளத்தை வாங்கி வீட்டு வாடகை கட்டணும், காய்கறி வாங்கணும், மளிகை கடை சாமான் வாங்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டத்தில் தான் ஓடி நிற்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வேறு கூடியிருக்காமா? இந்த மாதம் பார்த்தா தான் தெரியணும். நாங்கள் கொடுக்கலையே. திரும்பி கூட்டியிருக்கேன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அவ்வளோ கஷ்டத்தில் தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? எல்லா சுமையும் வந்து மக்கள் மேலேயே இது பண்ணுறாங்க. விலைவாசி தான் ஏறி இருக்குது, ஆனால் சம்பளம் ஏறல. அவரு சொல்லுவாரு 3 வருஷத்துல என்ன மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. மக்கள் செத்து சுண்ணாம்பா தான் போயிருக்கிறாங்க. இப்ப கரண்ட் பில்லு இப்ப ஏற்றி இருக்கிறாங்க. இது நடுத்தரவாதிகளுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். இதுக்கு முன்ன இருக்கு அப்படின்னு கரண்ட் பில்லே கட்ட முடியாம இருக்கு. இதுக்கு மேலே ஏற்றினாக்க எப்படி கரண்ட் பில்லு கட்ட முடியும்? என்ன வருமானம் இருக்குது? ஆமா, நம்ம எல்லாம் நடுத்தர மக்கள் தான் பாதிக்கிறாங்க. கரண்ட் பில் இருக்கிறவங்க கட்டுவான், இல்லாதவங்க எங்க கட்டுவான்? 100 யூனிட் ஃப்ரீயா வேணாம் எனக்கு. 2 ரூபாய் 20 பைசா கரண்ட் பில் கொடுத்தாலுமே போதும். ஆமா, 100 யூனிட் ஃப்ரீ வேணாம். 2 ரூபாய் 20 பைசா கரண்ட் பில் கொடுத்தாலுமே அதுவே போதும். இப்போ அந்த 100 யூனிட்டுக்கு மேலே எதுன்னு அடிச்சுனாக்கா இப்போ மின் கட்டணம் உயரமாக ஏற்றி இது பண்ணியிருக்காங்க. எல்லா இதையுமே மக்கள் மேலே சமைக்கிறாங்க. அதை ஏன் எப்படி பார்க்குறீங்க? எல்லா ஒரு இதையுமே மக்கள் மேலே இது பண்ணால் எப்படி தாங்க முடியும்? மக்கள் அதை ஒன்றும் தாங்க முடியாது. இருந்தாலும் இப்போ அவங்க என்ன, இப்போ பஸ் இலவசமாக விட்டது தான் இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. பஸ் இலவசமாக விடலைனாக்கா ஏதோ 10 ரூபாங்கிற இடத்துல 5 ரூபா வாங்கினாக்கா எந்த இதுவுமே இல்லாமல் இருக்கும். அது இலவசமாக விட்டதுனால இப்போ எல்லா விலைவாசி பொருளில் வந்து ஏற்றிட்டாங்க விலையை. அதனால கொஞ்சம் கஷ்டம். நகையில இருந்து சாப்பாடு, அரிசியில இருந்து காய்கறியில இருந்து எல்லாமே இப்போ சாப்பிட்ற உணவு பொருள் எல்லாருமே விலைவாசி ஏற்றிட்டாங்க. இப்போ பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கூட கஷ்டம். எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. கேட்டால் ஒன்றா என்ன சொல்கிறாங்க, இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருந்து எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இவங்க ஆட்சி வராங்க. நம்ம இவங்க தான் ஓட்டு போடுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓட்டு போடல. இவங்க என்ன சொல்ல ஓட்டு கேட்குறாங்க. என்ன செய்யலாம் நிறைய தெரியல. கேட்டால் என்ன சொல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பழைய போடுறாங்க. எங்களை அது பண்ணல இது பண்ணல அப்படின்றாங்க. ஆனால் செய்ய வேண்டியது இவங்க தான். இவங்ககிட்ட இருக்க சொத்தை பிடுங்காலே இந்தியா கடன் அடைச்சிடலாம். அவரோட சொத்து கொண்டு இருக்கு இல்லையா? ஆமாம், கரண்ட் பிள்ளை ஏற்றிட்டாங்க, விலைவாசி ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க, எல்லாமே ஏற்றிட்டாங்க. அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. பாருங்க, பஸ்ஸில் போய் ஏறினா கூட பஸ் ஒழுங்கு வர முடியாது. வாழ்வாதாரமே ஏற்கனவே இழந்து போய் நிற்கிறோங்க. இன்னும் கரண்ட் பில்லை ஏற்றினா எப்படி கட்ட முடியும்? நாங்க 2 வாட்டி ஏற்றிட்டாங்க. இன்னும் நீ ஆட்சி முடிகிற புடுதல இன்னும் 2 வாட்டி ஏற்றிட்டு வாட்டுக்குது. அவ்வளோதான், செத்து தான் போகணும். நாங்க உழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா வேற என்ன பண்றது? முதல்வர் என்ன சொல்றாரு? முதல்வர் நேரில் வரட்டுங்க. நான் நேரில் கேட்குறேன். எந்த முதல்வர் வரட்டும், நான் நேரில் தரேன், என் நம்பர் தரேன், பேசுங்க. இது வரைக்கும் ஆட்சியில் வந்து இது வரைக்கும் என்ன நீ நல்லது செஞ்சிருக்க சொல்லு? எந்த ஒரு நல்லதும் செய்ய கிடையாது. இது வரைக்கும் நல்லது செய்கிறவங்களா இருந்தால் நல்லது செஞ்சுருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்தவரை மாதம் இந்த கொரோனா டைமில் 2500 3000 காசு கொடுத்தாருங்க. அரிசி இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் 30 கிலோ 40 கிலோ அரிசி இலவசமாக கொடுத்தாங்க. நம்ம கட்சி அரசியலுக்காக நம்ம பேசவில்லை, செஞ்சதை சொல்கிறேன் நான். என்ன நீ புரோஜனம் சொல்லு? இப்போ பாருங்க, நில வரி ஏற்றி விட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏற்றி விட்டாங்க, இப்போ வந்து கரண்ட் பில்லை ஏற்றி விட்டுருக்காங்க, கேஸ் விலை ஏறுது, பெட்ரோல் விலை எல்லாமே ஏறிது.
என்ன உனக்கு பிரயோஜனம் சொல்லு? நீ வந்ததுலேருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எல்லாம் நீங்கள் சுருட்டுறதுல தான் இருக்கிறீங்களோ ஒழிஞ்சு இது வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேங்க. வருமானம் அந்த அளவுக்கு இருந்தா இந்த ரேட்டு போடலாம். வருமானமே இல்லாத போது இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் ஏறி இருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல எப்படி வந்து ஜென்ஸும் வேலைக்கு போய் லேடிஸும் வேலைக்கு போய் இது பண்ணாதான் இந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம ஏதோ முடியுது, நம்ம போய் இது பண்றோம், வாங்குறோம். முடியாதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் எவ்வளோ பேர் இன்னும் கொஞ்சம் கூடி குறுகி வீட்டிலே இருக்காங்க. சில பேர் சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எல்லாமே தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும், வேற எதுவும் சொல்லலை. திராவிட முன்னேற்ற எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் லேடி. ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண வேண்டியது. யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.